ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, சுகர் செக்கப் எவ்வளோ அடிக்கடி பண்ணணும், மானிட்டர் இது பண்ணணும். இந்த மானிட்டர் நான் சொல்றது இதில் 2 வகையான மானிட்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வீட்லேயே நம்ம கையில் ஃபிங்கரில் ப்ரிக் பண்ணி பார்க்குற கேபிலரி பிளட் குளுக்கோமீட்டர் வச்சு நம்ம அது பார்ப்போம். இந்த குளுக்கோமீட்டர் இது கம்பெனிஸ் நிறைய இருக்கு, நிறைய இந்தியாவில் அவைலபிளாக இருக்கு. லேபில் பார்க்குற பிளட் டெஸ்ட் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதுவும் குவாலிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற பெரிய லேப்ஸில் செக் பண்ணிக்கணும். ஒரு தடவை அதுலேயும் பார்த்துட்டு குளுக்கோமீட்டர்லையும் பார்த்தா நம்மளுக்கு கோரிலேட் பண்ண ஈஸியாக இருக்கும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளுடைய வெயின் பிளட்ல எடுக்கிறதுக்கும் இந்த கேபிலரி கையில் குத்தி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், 10 to 15%. அது நம்மளுக்கு டாக்டர்ஸ் சொல்லுவோம், டயட்டிஷியன்ஸ் நாங்கள் இங்கே வரும்போது சொல்லுவோம். அண்ட் உங்களுக்கே நாளடைவில் தெரிஞ்சிடும். ரீடிங் குறைவாக இருக்கும்போது அது குளுக்கோமீட்டர் ரீடிங்கும் பிளட் சுகர் ரீடிங்கும் ஒரே அளவில் தெரியும். பிளட் குளுக்கோஸ் அதிகமான அளவில் இருக்கும்போது குளுக்கோமீட்டர் ரீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறஸ் நம்ம கையில் குத்தி லேப்ல எடுக்கிற பிளட் வேல்யூஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்சுலின் போட்டுக்கிறவங்க அப்படின்னா வாரம் ஒரு தடவையாவது செக் பண்ணுறது நல்லது. எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு 2 மணி நேரத்தில் ஈவன் டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ்லாம் கூட சொல்லுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை சர்ஜரி ஆனவங்கலாம் குளுக்கோஸ் ப்ரொஃபைல் 6 to 7 ரீடிங்ஸ் சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு 2 மணி நேரத்தில், அப்புறம் நைட் 11 மணிக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். யாருக்கா ஒரு கிரிட்டிக்கல் இதுன்னா அடிக்கடி செக் பண்ண சொல்லுவோம். பொதுவாக இன்சுலின் உள்ளவங்க வாரம் ஒரு தடவை அப்படி பார்க்க, இன்சுலின் போட்டுக்காதவங்க 15 நாளைக்கு ஒரு தடவை பார்க்கலாம். கண்ட்ரோல் இல்லை, சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்குன்றவங்க அவங்களும் வாரம் ஒரு தடவை செக் பண்ணணும். இதுதான் பொதுவான கைட்லைன்.